ஹாய் வணக்கம் வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைங் 2. இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்பவே ஹாரரான ரியல் கோஸ் வீடியோஸோட தான் இப்போ நான் வந்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு கோஸ்ட் இமேஜ். அண்ட் இந்த ஒரு இமேஜ் நமக்கு ஷேர் பண்ணவங்களோட நேம் அபி. இவங்க சேனலில் தான் இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய பேக் டு ரிவைன் சேனலில் போஸ்ட் பண்ணுற ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பார்த்து இவங்க லைஃப்பில் பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதா இவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இவங்க வீட்டில் ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறத இவங்களும் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்போது கேப்சர் பண்ண இமேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த ஒரு இமேஜ் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. பட் இந்த இமேஜோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோரும் இருக்கும். அந்த டோர் கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அந்த டோரில் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு உருவமும் தெரியும். அது ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு லேடியோட உருவம் மாதிரியும் இருக்கும். ஒயிட் கலர் ட்ரெஸ் அண்ட் லாங் ஹேர் வச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு இமேஜை இவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு சில நாளுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் ஸ்ட்ரேஞ்சான உருவத்தை இவங்க நடு வீட்டிலே பார்த்துருக்காங்க. அண்ட் அந்த ஒரு உருவத்தை ஒன் டைம் மட்டும் பார்க்கல, 2-3 தடவை கண்டினியூவாக பார்த்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் ஸ்ட்ரேஞ்சான நாய்ஸ் வரதையும் இவங்க நிறைய தடவை லிசன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்க ஹஸ்பண்டுக்கும் நடந்திருக்கு. அந்த டைமில் தான் இவங்க டோர் கிட்ட ஏதோ ஸ்ட்ரேஞ்சான ஒரு உருவம் இருக்கிறத இவங்களும் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவசரமாக இவங்க மொபைல் யூஸ் பண்ணி அது ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க பயத்தில். ஸோ அபி இவங்க உண்மையிலே கேப்சர் பண்ணது ஒரு கோஸ்டா இல்லை இது மொபைலோட கிளிச்சா? அப்படி மொபைலோட கிளிச்சாக இருந்ததுன்னா இவங்க வீட்டில் பார்த்த அந்த ஸ்ட்ரேஞ்சான உருவம் என்னது? உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ ஒரு வீடியோ கேமர் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கும்போது கேப்சரான ஒரு வீடியோ. அந்த டைமில் ஒரு மாடல் கேம்பர் கேமும் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட வெப்கேம் மூலியமாக இவரோட ரூமும் கேப்சர் ஆயிருக்கும். அந்த ரூமில் ஒரு டோரும் இருக்குது. அந்த டோருக்கு பேக் சைடில் சம்திங் ஏதோ இருக்கிறத இவரும் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. இவரோட வியூவர்ஸ் அந்த ஒரு வீடியோவில் கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இது போல் உங்கள் டோருக்கு பேக் சைடில் சம்திங் ஏதோ இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்காக இவரும் அந்த டோருக்கு பேக் சைடில் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ண போகிறாரு. பட் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. உண்மையிலே இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேப்சர் ஆனது ஒரு கோஸ்டா இல்லை என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ இங்கே ஒரு பொண்ணு நல்லா பாடுறதுக்காக ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஒரு செஷனை வீடியோவை ஷூட் பண்ணுறாங்க. அப்படி ஷூட் பண்ணுற அந்த ஒரு வீடியோவில் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பேக் சைடில் டார்க்கான ஒரு உருவம் எட்டியும் பார்க்குது. அண்ட் அது பார்க்குறதுக்கு ரொம்பவே டார்க்காகவும் இருக்குது, ஏதோ சின்ன குழந்தை மாதிரி. அண்ட் அந்த ஒரு உருவம் இந்த ஒரு பொண்ணை டச் பண்ணுது. பட் இவங்களுக்கு ஃபீல் இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஒரு டார்க்கான உருவம் அங்கேருந்து மறைஞ்சும் போயிருக்கு. ஸோ உண்மையிலேயே இவங்க கேப்சர் பண்ணது ஒரு கோஸ்டா இல்லை என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த ஒரு வீடியோ சோஃபி கிளேட்டன் அப்படின்றவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு பேபி சிட்டர். பேபி சிட்டர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மாவில் முடியலன்னா அதுக்காக ஒரு ஆலயம் வைப்பாங்க. நம்ம ஊரில் ஆயான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டில் பேபி சிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஃபேமிலி ஒரு லேடியும் அப்பாயின் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க அந்த ஒரு வீட்டில் குழந்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு ஒரு பார்சலும் வருது. அந்த பார்சலில் இந்த ஸ்ட்ரேஞ்சான டாலும் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஒரு பேபி சிட்டர் அந்த ஒரு குழந்தைய தூங்க வச்சுட்டு இந்த பொம்மை பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் கொஞ்சம் ஸ்கேரியாகவும் இருக்குது, இதை வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இவங்க நார்மலாக வீடியோ எடுக்கிறாங்க. அப்படி வீடியோ எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. What is it? It's so creepy. It's freaking me out. Is this real hair? Oh my god. Look. நார்மலாக ஒரு பொம்மைனா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும், அதோட டிசைனும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த ஒரு பொம்மையோட டிசைன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. I just came in to make dinner and look what I found. Another one.
Oh my gosh. It's a boy this time. Oh my god. Why would you put that? Why would anyone have this in their house? Honestly, it's the creepiest thing I've ever seen. Oh my god, it has another bell. Oh my god. Guys, guess who I am? இந்த ஒரு பேபி சீட்டை அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொம்மை எப்படி நிற்குதோ அதே போல் தான் இவங்க நின்று ஒரு போஸும் கொடுக்குறாங்க. அந்த டைமில் இவங்களுக்கு பேக் சைடில் ஏதோ ஒரு சின்ன உருவம் போன மாதிரி இருக்குது. அது ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் இவங்களோட தாட் என்னென்னா, இது இந்த வீட்டோட குழந்தை தான் அப்படின்னு இவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க பார்த்துருக்குற அந்த ஒரு குழந்தை, ஆனால் அது ஒரு பையன். ஆனால் இப்போ போனது ஒரு சின்ன பொண்ணோட உருவம். இது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஒரு டால் சம்டைம் அசையவும் செய்யுது. Max? Better not be out of bed. Okay, I think I'm just gonna get him and go because it's really freaking me out. Max, can you come down, please? அந்த நைட்டில் இவங்க வீட்டில் இருக்கிற லைட் எல்லாமே ஃப்ளிகர் ஆகவும் ஆரம்பிக்குது. அண்டு அந்த இடத்துல இந்த பொம்மை மூவ் ஆன மாதிரி ஒரு ஷேப்பும் இருக்குது. இந்த பொம்மையோட ட்ரெஸ் கலரும் அண்ட் அங்கே மூவ் ஆன அந்த ஒரு ட்ரெஸ் கலரும் சேமாக தான் இருக்குது. அண்டு இவங்களும் அந்த சைடு போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. அண்ட் இந்த வீட்டோட மேல் ஃப்ளோரில் யாரோ ஓடுற மாதிரி ஒரு சவுண்டும் கேட்குது. மேபி அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களா கூட இருக்கலாம். ஆனால் இந்த பொம்மை அந்த இடத்துல மூவ் ஆனதை இவங்க பார்த்துருக்காங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு கோஸ்டாலா இல்லை என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு லிஃப்ட் கோர்ஸ். இங்கே ஒரு பர்சன் லிஃப்ட்டில் என்ட்ரு ஆகிறத வீடியோவும் ஷூட் பண்ணுறாரு. அப்படி ஷூட் பண்ணும்போது இவருக்கு பேக் சைடில் என்ன இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இவர் இந்த லிஃப்ட்டில் என்ட்ரு ஆகும்போது இவருக்கு பேக் சைடில் ஒரு லேடியோட உருவமும் வருது. பட் இவர் திரும்பும்போது அந்த இடத்துல இவர் மட்டும்தான் இருக்கார். இவர் கூட வேறு யாருமே இல்லை. அண்ட் அந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இவர் செக் பண்ணியும் பார்க்குறாரு. அப்போ தான் இவருக்கே தெரியுது இந்த ஒரு லிஃப்ட்டில் இவர் தனியாக ட்ராவல் பண்ணலை. இவர் கூட சம்திங் ஏதோ ஸ்ட்ரேஞ்சான ஒரு உருவமும் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு. அண்ட் இவர் கிளைம் பண்ணுற இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஃப்ட்டில் அண்ட் இந்த வீடியோ எடுக்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன், என்னை தவிர்த்து வேறு யாருமே இல்லைன்னு இவரும் சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு பேக் சைடில் வந்தது யார்? நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக பார்க்க போகிற வீடியோ மெக்சிகோவில் ஒரு அபேண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்தது. அண்ட் இவரோட நேம் ஆபி ஹெர்னாண்டஸ். இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு லேடியோட சோல் இருக்கிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இதால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் கடந்த சில வருஷமாகவே இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்கிறத அதை சுற்றி இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போன ஒரு சில பேரும் இந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆபி அப்படின்றவர் அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் போகிற இடத்துல என்ன ஷூட் பண்ணியிருக்காருன்றதை நீங்களே பாருங்கள். இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இவர் மட்டும்தான் இருக்கார். அண்ட் அந்த இடத்துல யாரோ வாக் பண்ணுற மாதிரி ரொம்பவே கிளியரான ஒரு சவுண்டும் கேட்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அங்கே இருக்கிற ஒரு ரூமில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மிரரோட ரிஃப்ளெக்ஷனில் ஒரு லேடியோட உருவமும் தெரியுது. அந்த ஒரு லேடி கார்னரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு லேடியோட உருவம் ஆபி எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்துட்டு தான் இருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்த்த இந்த எல்லா வீடியோமே ஆபி ஒரு டே டைமில் தான் ஷூட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் இவர் நைட் டைம் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வராரு. வந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஆபி நைட் டைமில் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இவரோட எக்ஸ்ப்ளோர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரேஞ்சான நிறைய சவுண்டும் கேட்க ஆரம்பிக்குது. அண்ட் இந்த இடத்துல இருக்கிற திங்ஸ் எல்லாமே மூவ் ஆகவும் ஆரம்பிக்குது. அண்ட் ஆபி இவரோட பேக் சைடில் யாரோ நடந்து வர மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. இவரும் திரும்பி பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ரேஞ்சான ஒரு லேடியோட உருவமும் கேப்சர் ஆகிருக்கு. அண்ட் அந்த லேடி ரொம்ப வியர்டாக சிரிச்சிட்டும் இருக்காங்க. ஸோ ஹாபி இவர் இந்த மெக்சிகன் அப்பார்ட்மெண்ட்டில் ஷூட் பண்ணது ஒரு ரியல் கோஸ்ட்டா இல்லை என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம நிறைய ஹாரரான அண்ட் ரியல் கோஸ் வீடியோஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். வழக்கம் போல் இதில் எது ஃபேக்கு அண்ட் எது ஒரிஜினல் அண்ட் எது உங்களோட ஃபேவரட் அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் நான்